பதவி கிடைக்காது, பதவியில் பிரச்சனை வந்துடும், என்னுடைய வேலைக்கு ஏதாவது ஆப்பு வச்சுருவாங்க, என் வேலையில் ஏதாவது கஷ்டம் வரப்போதோன்னு தடுமாற்றத்தில் இருந்தீங்கன்னா அதெல்லாம் தூக்கி ஓரம் கட்டுங்க. உங்களுக்கு வேலையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க. நீங்கள் எதிர்பார்க்குற பதவி கிடைக்க போகுதுங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அமைய போகுதுங்க. எந்த பணத்துக்காக கஷ்டப்பட்டோமோ அந்த பணம் அமைய போகுதுங்க. ஆமாங்க, மிதுன ராசிக்கு கர்ம சனிங்க. கர்மானா என்னங்க? செய்கிற வேலை தான் கர்மா. வேலையை சிறப்பாக செஞ்சால் நமக்கு எல்லாமே வெற்றி அடைய போகுது. இன்னொருத்தனை எதிர்பார்த்த ஒரு விஷயத்தை செய்கிறத விட என் மேலே திறமை வச்சு என்னையை நம்பி இப்போ நான் வேலையில் இறங்க போகிறேங்க. அப்படி நீங்கள் இறங்குனீங்கன்னா மிதுன ராசிக்கு பதவி கிடைக்கும், பேர் கிடைக்கும், இடமாற்றங்கள் அமையும், தனக்கு ஒரு அந்தஸ்து உயருங்க. ஆக 10வது வீடு சனி நிச்சயமாக பதவியை கொடுக்க போறாரு. நல்ல பண்பாளராக இந்த உலகத்துக்கு நம்மளை அறிமுகப்படுத்த போறார். சாந்த சொரூபமாக இருங்க, சகலம் உங்கள் காலடியிலுங்க. மிதுன ராசி கவலைப்பட வேண்டாம். விநாயகரை தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க, நல்லது நடக்கும்.